வணக்கம். ராஜயோக நிலையில 8வது நிலை சமாதி. சமாதி நிலையில் எப்படின்னா, நீ உயிரோட இருக்கும்போதே நீ செத்துட்ட. உயிரோட இருக்கும்போதே நீ செத்துட்ட. நம்ப முடியுதா? இல்ல. அப்ப தனஞ்சயன் வாயுவை விட்டு அந்த ஆன்மா தனஞ்சயன் வாயுவோட சூழப்பட்ட அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே வரும். அந்த தனஞ்சயன வாயை விட்டு உடச்சிக்கிட்டு வெளியில நீ உன் உடலை பார்க்குற அந்த சூழல் நீ வாழ்ந்துட்ட. வாழ்ந்து பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்னா, தேவையில்லாம நீ நிறைய பணக்காரன் தான்ப்பா, இல்லைங்களப்பா. நீ பணக்காரங்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாயை எண்ணி ஒரு பெரிய மூட்டையில கட்டி, நீ பணக்காரன், அதனால அந்த பணத்தை நீ தான் வச்சுக்கணும், தலையில தான் வச்சுக்கிட்டு சுத்தணும்னு ஒரு சட்டம் இருக்குன்னு வை. நீ அந்த பணத்தை எவ்வளவு நாள் தூக்கிட்டு சேர்த்துவ? சத்தியமா எவனும் செய்ய மாட்டான். என்ன பண்ணுவான்? செலவழிச்சிடுவான். இல்லைன்னா அதை தூக்கி ஓரம் போட்டு போயிடுவான். அதுதான் உண்மை, இல்லையா? அதே போல அந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே போகும்போது என்ன ஆகும்னா, கோமாவில் இருக்கிறவங்களாம் ஆன்மா வெளியே போனவன் தான். உண்மை. ஆன்மா வெளியே போய் நம்மளை பார்க்கும், நம்ம உடலை பார்க்கலாம். அது உண்மை. ஆமாம். ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஜடமாக இருப்போம். ஆனால் உயிர் இருக்கும், கோமா நிலையில் இருக்கும். அப்போ ஆன்மா வெளியில் போயிட்டும் வாழும் அப்படிங்கிற சூழ்நிலையை அது உணர்ந்துடும். அந்த ஆன்மாவுக்கு அந்த விஷயம் தெரியும் போது, இந்த உடம்பை ஏன் தூக்கிட்டே அலையணும், தேவையா இந்த உடம்பு அப்படிங்கிற சூழல் உனக்கு தெரியும். நீ ஒரு அரிசி மூட்டை தூக்கிட்டே சுத்த முடியுமா எங்கே போனாலும்? அந்த மாதிரி தவம் இருந்து இவ்வளவு பயிற்சியெல்லாம் மேற்கொண்டு அந்த முக்தி நிலை அடையணும்னு ஆசைப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பயிற்சியெல்லாம் பண்ணி போனதுக்கப்புறம் முடிவில் என்ன தோணும்னா, இந்த உடம்பு நமக்கு தேவையா, இதை ஏன் தூக்கிட்டு சுத்தணும்? நமக்கு ஒளியாவே நமக்கு எல்லாத்தையும் உணர முடியுது, எல்லா சந்தோஷமும் கிடைக்குது. ஒளியாவே இந்த உலகத்தை நீ பார்க்க முடியுது. இன்னொருத்தரோட உடம்புல போய் உட்கார்ந்து கபடி ஆட முடியுது, அதை விட்டு வெளியே வர முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. பேய் பிடிச்சிக்குதும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே உடம்புல 2 ஆன்மா. அதுதான் பேய் பிடிக்கிறது. ஒரே உடம்புக்குள்ள 2 ஆன்மா போய் உள்ள உட்காந்துக்கிட்டு ஃபுல் வேலை பண்ணும். பேயை வெளியே வர வச்சோம்னு வைங்களா, அவன் வேற மொழியெல்லாம் பேசுவான். அப்போ ஒரே உடம்புக்குள்ள நீ இந்த உடம்பை விட்டு அந்த ஆன்மா வெளியே போகலாம், உள்ள வரலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த உடம்பு தேவையில்லைன்னு தான் தோணும். அப்போ தேவையில்லைங்கும் போது என்ன ஆகும்? இதை முற்றிலும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. என்னன்னா, ஒரு எப்படி வேணாலும் போகலாம், சரி வேணான்னு விட்டுட்டு போயிடலாம், இல்லை 6 அடி கூலி தோண்டி உட்கார வச்சு தியானம் மூலியமா சீன் போட்டுக்கிட்டும் போகலாம். நிறையா பேர் பாவம் என்னென்னமோ சீன் போடுறானுங்க. அது அந்த சூழ்நிலையை உருவாக்குனவன் பிரபஞ்ச சக்தியை கண்ட்ரோல் பண்ணி காமிச்சு, உண்மையா இப்போ எனக்கு கூட அந்த சக்தி வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எப்பா ஆன்மாங்கிறது ஒன்று இருக்குப்பா, இந்த பாருப்பா அப்படின்னு நான் செஞ்சு காமிப்பேனா மாட்டேன்னா? இந்த பிரபஞ்ச சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும் பாரு, கண்ட்ரோல் பண்ணி காமிக்கலாம். நம்மளால பறக்க முடியும், இந்த பறந்து காமிக்கிறோம் பாரு. என்னால் தண்ணியில் நடக்க முடியும், நடந்து காமிக்கும். எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு ஆன்மீக சக்தியை வாழ்வியலுக்கு வழிவகுத்துட்டு நம்ம வாட்டுக்கு ஜோதியாக கலந்து போயிடலாம், இல்லையா? அப்போ அதெல்லாம் இல்லாமல் கொள்ள பேர் சமாதி நிலையில் போயிட்டு சமாதி ஆயிடுறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு என்ன தெரியல. உள்ளே போட்டு அடைச்சிட்டா ஒருத்தனை, சும்மா இருக்கிறவன சமாதி நிலை கொண்டு போய் அடைச்சிட்டோம்னா என்னன்னா, கொஞ்ச நேரம் மூச்சு எவ்வளோ தாங்குவான்? மூச்சு இல்லாமல் வாழணும்ல. அப்போ அந்த அந்த பெட்டிக்குள்ளே எவ்வளோ மூச்சு இருக்குமோ அவ்வளோ மூச்சு தான் தாங்கும். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் ஒரு வைராக்கியம் இருக்கும். ஐயோ நம்ம வெளியே போனோம்னா போலி சாமியாராக ஆயிடுவோம் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமே உள்ள சாவும். அதுதான் நடக்குமே தவிர, ஆன்மா சமாதி நிலை உனக்கு இருந்ததுன்னா அதை காட்டு. யாராவது உங்களால் சமாதி நிலையை என்னால் அடைஞ்சிட்டேன், நான் சாமியார், என்னால் எதுவும் பண்ண முடியும்னா பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணி காட்டுங்க. காட்டிடுவேன். காட்டிட்டு
அந்த முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா அதை காட்ட முடிஞ்சா ஒரு நாள் காட்டுன்னு காட்டிட்டு ஜோதியில ஐக்கியமாயிக்கலாம். தப்பு கிடையாது. நீ வேணா உட்காந்துரு, தவறு கிடையாது. அந்த மாதிரி பயிற்சியை உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லணும். சமாதி நிலைங்கிறது அதுதான். இந்த உடல் தேவையற்றதா ஆகி போடும். ஆன்மா வெளியே போயிட்டா உள்ள வரலாம், வேணுங்கிறப்ப போகலாம் வரலாங்கும் போது இந்த உடம்பை தூக்கிட்டு சுமக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியே போய் ஆனந்த வாழ்விற்கு போயிடும் அப்படிங்கிறது சித்தர்கள் கூறிய உண்மை அப்படின்னு நம்புவோம். நன்றி.